நடிகர் வடிவேலுக்கு எதிராக இனிமே எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் நான் பரப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சிங்கமுத்து அவர்கள் தற்பொழுது தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. தன்னை பற்றி சமீப காலமாகவே பல அவதூறு கருத்துக்களை நடிகர் சிங்கமுத்து அவர்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சு வராரு அப்படின்னு சொல்லி நடிகர் வடிவேல் அவர்கள் அவர் மீது 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு பதிவு செஞ்சு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் நடிகர் வடிவேல் அவர்கள் தாக்கல் செஞ்சிருந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, சிங்கமுத்து அவர்கள் சமீப காலமாகவே பல யூடியூப் பக்கங்கள்ல என்னை பத்தி அவதூறு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராரு. இதுக்காக எனக்கு அவர் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம எழுத்து வடிவிலோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ அல்லது டிஜிட்டல் முறை மூலமாகவோ இனிமே என்னை பத்தி அவதூறு கருத்துக்களை பதிவு செய்ய மாட்டேன் அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்லி இருக்கணும். அவர் என்னை பற்றி அவதூறு கருத்துக்களை பேசுவதை இந்த நீதிமன்றம் தான் தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்டை கோர்ட்டுக்கு நடிகர் வடிவேல் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உடனடியாக சிங்கமுத்து இதற்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது சிங்கமுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இனிமே அவரை பற்றி எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் நான் பரப்ப போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் மனுவை கோர்ட்டுக்கு சிங்கமுத்து அவர்கள் கொடுத்திருக்காரு.